கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார். என்னமா? நான் வீட்டுக்கு போறேன். ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் இட். அவசரப்பட்டுட்டே குமார் கோச்சிக்கிட்டு கோவத்தில் வெளியே போகிறேன்னு சொன்னால் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவானுங்கன்னு பார்த்தா வெளியே போன்ட்டாங்க. இந்த விக்ரம் பக்கெட் மேட்டர்லாம் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க இந்த ராமையாவை. சும்மா காட்டி கோச்சிக்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னதே போன்ட்டாரு. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அங்கிருந்து எழுப்பணும்னு நினைக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சீரியஸா தெரியாது. கொஞ்சம் நார்மலாக தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். சீரியஸாக தெரியாது சார். அப்படியே கண்ணை மூடி ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங்கோட சொல்ல, ஓ என்கிட்டயே ஆட்டிடியூட காட்டுறியா, இப்போ எப்படி ஒன்று ஆட்டி விடுறேன் பாருன்னு சொல்லி விஜய் சார். நான் அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படி தான் பேசுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க போகலாம், உங்களை யாரும் கட்டாயப்பட்டுலாம் ஆட வைக்க மாட்டாங்க. இப்படி விஜய் சொல்ல போய் தான் அவசரத்தில் அந்த ட்ரௌசர் மாதிரி அவசரப்பட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. போன்ட்டாரு. கேப்டன் ஆகி டாப் 10ல் வரலான்னு நினச்ச ரம்யாவை இப்படி வெளியே அனுப்பி நிஜமாக போக வேண்டிய பாரு மற்றவங்களெல்லாம் இவங்களே காப்பாற்றி விஜய் டிவியோட டிஆர்பியை இப்போ காப்பாற்றிட்டாங்க. எனக்கு தெரியாது சார். எல்லாரும் நான் பண்ணாத ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த புள்ள பாட்டுக்கும் கேப்டன் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க அதை பற்றி எல்லாரும் பேச நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு இது பாட்டுக்கும் ரம்யா உண்மையிலே வெளியே அனுப்பிட்டாங்களான்றது ஷோ வந்தால் தான் தெரியும். ரம்யா போகிறாங்களோ இல்லையோ, பாரு போகலன்றது ரொம்ப அப்செட்டிங்காக எத்தனை பேருக்கு இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.